வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். நாளை பட்ஜெட் தாக்கல், 100 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 14ஆம் தேதி நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு கடந்த மாதம் அறிவித்திருந்தார். அதன்படி தமிழக சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை தாக்கல் செய்யவுள்ளார். நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான நிதிநிலை அறிக்கையை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் சட்டசபையில் தாக்கல் செய்யவுள்ள நிதிநிலை அறிக்கை தொடர்பான காட்சிகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், முரசொலிமாறன் பூங்கா, கோயம்பேடு பேருந்து நிலையம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட 100 இடங்களில் நாளை காலை 9:30 மணி முதல் நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 15ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் வேளாண் அறிக்கையும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளதால் இந்த பட்ஜெட்டில் பல கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கிங் இல்லாவிட்டால் இனி கார் வாங்க முடியாது. வருகிறது புதிய நடைமுறை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சாலைகளில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. நகர பகுதிகளுக்குள் 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க 1 மணி நேரத்திற்கும் மேல் ஆகிறது. ஏராளமானோர் பொது போக்குவரத்தை தவிர்த்து சொந்த வாகனங்களில் பயணிப்பதும் போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது. குடியிருப்பு பகுதிகளில் கார்களை நிறுத்த இடமின்றி சாலை ஓரங்களில் வாகனத்தை நிறுத்துவதால் பலருக்கும் இடையூறு ஏற்படுவதாக தொடர்ந்து போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதனை கட்டுப்படுத்துவதற்காக புதிய நடைமுறை அமலுக்கு வரவுள்ளது. சென்னையில் இனி கார் வாங்குவோர் சொந்த பார்க்கிங் வசதி இருந்தால் மட்டுமே வாங்க முடியும் என்ற புதிய விதியை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. புதிதாக கார் வாங்குபவர்கள் காரை பதிவு செய்யும் போது அதற்கான பார்க்கிங் இடம் இருப்பதை உறுதி செய்து அதற்கான சான்றிதழை கட்டாயம் இணைக்க வேண்டும் என போக்குவரத்து ஆணையம் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி ஒருவர் எத்தனை காரை பதிவு செய்ய விரும்புகிறாரோ அத்தனை காருக்குமான பார்க்கிங் வசதி இருப்பதற்கான ஆவணத்தை காட்ட வேண்டும் என்பது அவசியம். அடுக்குமாடி குடியிருப்புகள், மால்கள், அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் பார்க்கிங் உருவாக்க வேண்டும். 20% மின்சார கார்களின் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளுக்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு விரைவில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்க இருமொழி கொள்கை இதுதானா? விளங்கிடும். அமைச்சர் தியாகராஜனை லாக் செய்த அண்ணாமலை. மும்மொழி கொள்கை கல்வியின் தரத்தை குறைக்கும். அறிவுள்ள எவரும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டார்கள் என்று அமைச்சர் தியாகராஜன் கூறியிருந்தார். அவருக்கு பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அமைச்சர் தியாகராஜனின் மகன் இந்திய குடிமகனா? தமிழகத்தில் எந்த MP, MLAக்களின் குழந்தைகளாவது இருமொழி கொள்கையில் படிக்கிறார்களா என கேட்டார். அவரது கேள்விக்கு அமைச்சர் தியாகராஜன் பதிலளித்தார். எனது 2 மகன்களும் LKG முதல் பட்டப்படிப்பு வரை இருமொழி கொள்கையில்தான் படித்தார்கள் என கூறினார். இதற்கு அண்ணாமலை பதிலளித்துள்ளார். அவரது அறிக்கை: தமது மகன்கள் இருமொழி கொள்கையில்தான் படித்ததாக கூறியிருக்கும் அமைச்சர் தியாகராஜன் அந்த 2 மொழிகள் எவை என்பதை சொல்ல மறந்துவிட்டார். அவரது மகன்கள் கற்ற 2 மொழிகளில் முதல் மொழி ஆங்கிலம், 2ஆம் மொழி பிரெஞ்சு, ஸ்பானிஷ். இதுதான் உங்களின் இருமொழி கொள்கையா? விளங்கிடும். தமிழ், ஆங்கில மொழியுடன் 3ஆவதாக ஒரு இந்திய மொழியோ, உயர்நிலை வகுப்புகளில் ஒரு வெளிநாட்டு மொழியோ நமது அரசு பள்ளி மாணவர்கள் கற்கும் வாய்ப்பை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துங்கள் என்றுதானே கேட்கிறோம். அதை தடுக்க இத்தனை நாடகங்கள் ஏன்? அமைச்சர் தியாகராஜனின் மகன்கள் வாழ்க்கையில் சிறந்த உயரத்தை எட்ட மனதார வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு கிடைத்த பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கும் வழங்குங்கள் என்றுதான் கேட்கிறோம் என அண்ணாமலை கூறியுள்ளார். டெல்லியில் எங்களை அடமானம் வைக்க வேண்டிய அவசியமில்லை. EPSக்கு ரகுபதி பதில். புதுக்கோட்டை புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து 4 புதிய பஸ்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் என கூறினார். கட்சியை பாரதிய ஜனதாவுடன் அடகு வைத்துவிட்டு ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் எந்த வகையிலும் டெல்லிக்கு அடங்கி போவதும் இல்லை, அடமானம் வைப்பதும் கிடையாது. இந்தியாவிலேயே டெல்லிக்கு எதிராக முதல் குரல் எழுப்புகின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான்.
எனவே டெல்லியிலே நாங்கள் எங்களை அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சொந்த புத்தி உண்டு, சொந்த காலில் நிற்கின்ற சக்தி உண்டு, சொந்த மண்ணை காப்பாற்றுகின்ற எங்களுக்கு திறமையும் உண்டு. 4 ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பட்டியல் போட்டு சொல்லுகிறோம். அவரும் சொல்லட்டும், நாங்கள் சொல்லியிருக்கிறது எதுவும் பொய்யா இல்லையா என்பதை அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் விவாத மேடையை வைத்துக் கொள்வோம். நாங்கள் விவாதத்துக்கு தயார் என்று எத்தனையோ முறை சொல்லியிருக்கின்றோம். இபிஎஸ் அழைத்தார் என்று சொன்னால் நானே விவாத மேடைகளை சென்று அவருக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இந்த அரசு செய்திருக்கிற புரட்சிகரமான திட்டங்களை பட்டியல் போட்டு விளக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்கள் தோல்வியடைந்த திட்டங்கள் என்னென்ன தந்திருக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படையாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். சினிமாவை மெஞ்சிய சம்பவம். டிடிஆருடன் இளைஞர் சண்டை. தாம்பரம் ஸ்டேஷனில் பரபரப்பு. சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டுக்கு செல்லும் மின்சார ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்தின் 3வது நடைமேடைக்குள் வந்தது. பெண் டிக்கெட் பரிசோதகர் முதல் வகுப்பு பெட்டியில் ஏறி செக் செய்தார். வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் 2ஆம் வகுப்பு டிக்கெட் எடுத்துவிட்டு முதல் வகுப்பில் பயணம் செய்ததை கண்டுபிடித்தார். அபராதம் செலுத்தும்படி சொன்னார். உடனே அந்த இளைஞர் டிடிஆரை தள்ளிவிட்டு ரயிலிலிருந்து இறங்கி ஓட முயன்றார். பெண் டிடிஆர் சத்தம் போட்டதும் அங்கு நின்றிருந்த 2 ஆண் டிடிஆர்கள் வாலிபரை மடக்கி பிடித்தனர். அபராதம் செலுத்தாவிட்டால் விடமாட்டோம் என டிடிஆர்கள் கூறினர். இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி கைகலப்பில் முடிந்தது. ஒரு டிடிஆரும் வடமாநில இளைஞரும் மாறி மாறி சட்டையை பிடித்து அடித்துக் கொண்டனர். கடை மீது போய் விழுந்து புரண்டனர். ரயிலை பிடிக்க வந்த பயணிகள் சண்டையை அதிர்ச்சியுடன் பார்த்தபடி சென்றனர். சிலர் ஷூட்டிங்கா என கேட்டுவிட்டு சென்றனர். அதற்குள் பெண் டிடிஆர் ரயில்வே போலீசுக்கு தகவல் கொடுக்க போலீசார் வந்து இருவரையும் விலக்கிவிட்டனர். இளைஞரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று ரயில்வே போலீசார் விசாரித்தனர். போலீசார் எச்சரித்த பிறகு இளைஞர் அபராதத்தை செலுத்துவதாக கூறினார். சண்டை போட்ட இருவரும் சமாதானமாயினர். யாரும் புகார் கொடுக்காததால் இளைஞரை போலீசார் விடுவித்தனர். சினிமாவில் வருவதைப் போல டிடிஆரும் பயணியும் சண்டை போட்டுக் கொண்டதை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட அது வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. லாட்ஜில் 400 கிலோ கஞ்சா, 5 பேரை சுற்றி வளைத்த என்சிபி. சினிமா போல சேசிங். திருவாரூரில் பரபரப்பு. திருவாரூர் டவுனில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் ஆந்திராவைச் சேர்ந்த 5 பேர் 2 கார்களில் வந்து அறை எடுத்து தங்கியிருந்தனர். அவர்கள் ஆந்திராவில் இருந்து கொண்டு வந்த 400 கிலோ கஞ்சாவை இலங்கைக்கு கடத்த திட்டம் போட்டுள்ளதாக என்சிபி எனப்படும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து வந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் லோக்கல் போலீசாரும் நள்ளிரவில் அதிரடியாக லாட்ஜுக்குள் நுழைந்தனர். ஆந்திர வாலிபர்களை அவர்கள் தங்கியிருந்த அறைகளில் வைத்தே பிடித்தனர். 2 கார்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். 2 கிலோ பார்சலாக 200 பார்சல்கள் இருந்தன. சிக்கிய கஞ்சாவின் மதிப்பு சில கோடி ரூபாய் இருக்கும் என போலீசார் கூறினர். கடப்பாவைச் சேர்ந்த பாலகோலானு விஷ்ணுவர்த ரெட்டி என்பவரின் ஆதார் அட்டையை கொடுத்து லாட்ஜில் அறை பெற்றுள்ளது தெரியவந்தது. லாட்ஜின் பின்பக்கம் வழியாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நுழைந்தபோது காரில் உட்கார்ந்திருந்த ஒரு நபர் லாட்ஜ் கேட்டில் ஏறி தப்பியோடினார். அவரை போலீஸ் அதிகாரி ஒருவர் சாலையில் விரட்டி சென்று மடக்கி பிடித்தார். இந்த சிசிடிவி வீடியோ வெளியாகி திருவாரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகள் வழியாகவும் கோடியக்கரையில் இருந்தும் படகுகள் மூலமாக இலங்கைக்கு கஞ்சாவை கடத்திச் செல்ல அவர்கள் திட்டம் போட்டிருந்தது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட 5 பேரிடம் லாட்ஜில் வைத்தே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பிறகு ரகசிய இடத்தில் வைத்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். ஆந்திராவில் இருந்து பல சோதனைச் சாவடிகளை தாண்டி 400 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்தது எப்படி எனவும் கஞ்சா கடத்தலில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என விசாரணை நடக்கிறது. பயங்கரவாதிகள் பிடியிலிருந்து பாகிஸ்தான் ரயிலை மீட்ட ராணுவம். பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்து தாக்குதல். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தின் குவெட்டாவில் இருந்து கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள பெஷாவர் நோக்கி ஜாபர் எக்ஸ்பிரஸ் பயணியர் ரயில் நேற்று முன்தினம் காலை சென்றது. 9 பெட்டிகளில் 450 பயணிகள் இருந்தனர். பலூச்சிஸ்தான் தனிநாடு கேட்டு போராடி வரும் பயங்கரவாதிகள் தாதர் என்ற இடத்தில் தண்டவாளத்தில் வெடிவைத்து தகர்த்தனர். ரயில் தடம் புரண்டது. ரயிலுக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் என்ஜின் டிரைவர் உள்ளிட்ட சிலரை சுட்டுக் கொன்றனர். பெண்கள், குழந்தைகள் உட்பட மற்றவர்களை சிறைபிடித்தனர். பயங்கரவாதிகள் 70 முதல் 80 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் சிறையில் உள்ள பலூச்சிஸ்தான் ஆதரவு அரசியல் கைதிகள், ஆர்வலர்கள் மற்றும் போராட்டக்காரர்களை 48 மணி நேரத்தில் அரசு விடுவிக்க வேண்டும் என்று பயங்கரவாதிகள் கெடு விதித்தனர். பாகிஸ்தான் அரசு அவர்கள் கோரிக்கையை ஏற்கவில்லை. ராணுவத்தினர் மற்றும் பிற பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்தனர். இருதரப்பினரிடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் 33 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பணைய கைதிகள் அனைவரும் மீட்கப்பட்டனர். இச்சம்பவத்தில் பணைய கைதிகளில் 21 பேர், துணை ராணுவ படை வீரர்கள் 4 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் மீதான கொடூரமான பயங்கரவாத தாக்குதலால் ஒட்டுமொத்த தேசமும் அதிர்ச்சியடைந்துள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். அப்பாவிகள் உயிரிழந்தது வருத்தமளிக்கிறது. இத்தகைய கோழைத்தனமான செயல்களால் பாகிஸ்தானின் அமைதியை அசைத்து பார்க்க முடியாது என கூறியுள்ள சபாஸ் ஷெரீப் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமான பயங்கரவாதிகள் நரகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.